கடமுறுக்கு அவல் பொரி அஞ்சரப்பெட்டை. வணக்கம் மேடம். ஹலோ. உங்க பேர் சொல்லுங்க. ஹேம்லதா. ஹேம்லதா. உங்களோட சொந்த ஊர் அது? ஊட்டி. ஊட்டி தான். இங்க தான் born and brought up பண்ணீங்க? இல்ல மைசூர். மைசூரா? இப்போ ஊட்டி வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? 25 இயர்ஸ். 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. சோ ஊட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல மைசூர் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு ஊட்டி. ஊட்டி நல்லா இருக்கு. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு சமையல்ன்ற ஆர்வம் வந்து முன்னாடில இருந்தே இருந்ததா? சின்ன வயசுல இருந்தே சமைப்பீங்க? ஆமா. என்ன மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நல்லா சமைப்பீங்க? ராஜஸ்தானி ஐட்டம்ஸ். ஆல் ராஜஸ்தானி ஐட்டம்ஸ் பண்ணுவீங்க? ஆமா. இந்த கிரேவி ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுவீங்க? ஆமா, நல்லா சமைப்பேன். ஓகே. சோ இன்னைக்கு உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்வீட் டிஷ், லாப்சி. லாப்சி ஸ்வீட் டிஷ். இது எந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸ்? ராஜஸ்தான்ல ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ஃபேமஸ். இது ஜெனரலாவே வீட்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா இல்ல ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ல தான் பண்ணுவாங்களா? ஃபெஸ்டிவல் இல்ல கல்யாணம் ஏதாவது விசேஷம் இருந்தா மெயின் லாப்சி தான் பண்ணுவாங்க. லாப்சி தான் பண்ணுவாங்க. ஓகே. இந்த லாப்சிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லுங்க. கோதுமை தலியா, வெல்லம், நெய், பாதாம் அண்ட் பிஸ்தா. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸா? ஆமா. 4 இன்கிரிடியன்ஸ் தான். 4. ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகேங்க. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றத காட்டுங்க. ஃபர்ஸ்ட் நெய் போடணும். நெய் அதுல ஊத்தணுமா? நெய் ஊத்தணும். ஓகே. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கரண்டி நெய் எடுத்திருக்கீங்க. ஆமா. ஊட்டில நீங்க வந்து ஏதாவது பிசினஸ் பண்றீங்களா இல்ல ஹவுஸ் வைஃபா இருக்கீங்களா? இல்ல ஹவுஸ் வைஃப். ஹவுஸ் வைஃப் தான். நீங்க மைசூர்ல இருந்து ஊட்டிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. அதுக்கு ஆக்சுவலா என்ன ரீசன்? இங்க கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ, ஊட்டில கல்யாணம் ஆச்சு அதனால வந்தீங்க? அதுக்குனால இங்க வந்தோம். வந்த உடனே இந்த வெதர் இந்த இடத்தெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்ததா? ஆமா. இந்த நெய் எவ்வளவு நேரம் காயணும்? நெய் மெல்ட் ஆகுற வரைக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆயிடுச்சு இல்லையா? மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ தலியா போடணும். இது கோதுமை தலியா இல்லையா? கோதுமை தலியா. இந்தாங்க. கோதுமை தலியாவை போட்டு எவ்வளவு நேரம் இந்த மாதிரி நீங்க நெய்ல வதக்கணும்? இது பிரவுன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணனும். இது பிரவுன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணனும். ஓகே. இந்த கோதுமை தலியா அப்படினு சொல்றீங்க இல்லையா? அது ஆக்சுவலா இந்த கோதுமை ரவை இல்லையா? ஆமா, கோதுமை ரவை. ஏன்னா நிறைய பேருக்கு தலியானா என்னன்னு தெரியாது. நம்ம யூசுவலா கடையில கிடைக்கிற கோதுமை ரவையை தான் இவங்க எடுத்திருக்காங்க. நெய்ல வந்து போட்டு அதை வந்து நல்லா பொன்னிறமாற வரைக்கும் வறுத்துட்டு இருக்காங்க. பயங்கரமான டிஷ்ஷா இருக்கும் போல இருக்கு இந்த லாப்சி. வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இது நல்லா பொன்னிறமானோம் இல்லையா? ஆமா. ஓகே. இது பிரவுன் ஆகிற வரைக்கும் தண்ணி சூட் பண்ணிடலாம். இங்க தண்ணி இன்னொரு பர்னர்ல சூடு பண்ணிக்கலாம். ஆமா. ஓகே. இந்த கோதுமை ரவைன்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? ஆமா, ரொம்ப நல்லது. எல்லாருமே சுகர் பேஷண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே அதை சாப்பிடலாம். எல்லாருமே சாப்பிடலாம். இந்த கோதுமை ரவையை வச்சு வேற என்னெல்லாம் டிஷ்ஷஸ் பண்ணலாம்? வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கிச்சடி மாதிரி செய்யலாம். அது காரம் ஆயிடும். ஸ்வீட்ல இந்த லாப்சி மட்டும்தான்? ஸ்வீட்ல லாப்சி மட்டும்தான். இப்போ அந்த பொன்னிறம் வந்துருச்சு இல்லையா? ஆமா. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? இப்போ இது சுடு தண்ணி இதுல ஊத்தணும். அதுல ஊத்திடணும். ஆமா. ஓகே.
நிஜமாவே ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி தாங்க இது. இப்போ இந்த சுடு தண்ணி ஆக்சுவலா எதுக்காக ஊத்துறோம் அதுல? இது ரவா நல்லா குக் ஆகிறதுக்காக. நல்லா குக் ஆகும். ஓ, சோ ஃப்ரை பண்ண அந்த ரவா வந்து அந்த இதுல நல்லா குக் ஆகும் இந்த சுடு தண்ணியில. ஆமா. இந்த மாதிரி ரெசிபி நீங்க பாத்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? நான் பார்த்தது இல்ல. நிஜமா ரொம்ப வித்தியாசமான ரெசிபியா இருக்கு. இப்போ அடுத்தது இதுல இது ஊத்தியாச்சு, அடுத்தது என்ன பண்ணணும்? இப்போ வெல்லம் கொஞ்சம் தண்ணியில சூட் பண்ணி சூட் தண்ணி பாகு மாதிரி பண்ணணும். பாக்க மாதிரி பண்ணிட்டு அதுல போட்டுணுமா? இதுல போட்டுட்டுமா? இதுல போட்டுருங்க. இந்த வெல்லம் இப்போ நல்லா கரையணும் இல்லையா? நல்லா கரையணும். லாப்சி சுட சுட தயாராயிட்டு இருக்கு. நிஜமா அற்புதமான ஒரு ஸ்மெல் வேற வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து வெல்லம் வந்து நல்ல பாகு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? இப்போ இது ரவைல மிக்ஸ் பண்ணணும். சரி. இதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா? இவ்வளோ கோதுமை ரவை எடுத்தா இவ்வளோ வெல்லம் எடுக்கணும்னு கணக்கு இருக்கா? 1 கப் கோதுமை ரவை எடுத்தா 1 கப் வெல்லம் எடுக்கணும். ஈக்குவல் குவாண்டிட்டியா இருக்கணும். ஈக்குவல் குவாண்டிட்டி. நெய் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். இப்ப வெல்லத்தை கலந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் இது நல்லா கொதிக்கணும்? இது கொஞ்சம் டைட் ஆயிடுச்சுன்னா இது ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோ இது இப்போ டைட் ஆகணும். இப்போ இது நல்லா திக் ஆயிடுச்சு இல்லையா? இது நல்லா திக் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? இது இப்போ லாப்சி ரெடி ஆயிடுச்சு. இது டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளவுதான். பிரமாதமான லாப்சி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நிஜமா ஃபேண்டாஸ்டிக்கா ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. அந்த தீபாவளி போது நம்ம வீட்ல எல்லாம் ஒரு ஸ்வீட் ஸ்மெல் வரும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. ஃபேண்டாஸ்டிக்கா அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. லாப்சி டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ரீகேப். லாப்சி ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்புல ஒரு சட்டியை வைங்க. சட்டியில கொஞ்சம் நெய்யை ஊத்துங்க. நெய் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் 1 கப் கோதுமை ரவைய அந்த நெய்ல போடுங்க. இதை வந்து நல்ல பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பர்னரை பற்ற வச்சுக்கோங்க. அதுல ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணியை வைங்க. தண்ணி நல்லா சூடாற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் கோதுமை ரவையும் நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை லேசா அந்த கோதுமை ரவையோட மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இன்னொரு பாத்திரத்துல தண்ணியோட பர்னர்ல வைங்க. அந்த தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல தேவையான அளவு வெல்லம் போட்டு நல்லா பாகு மாதிரி கரைச்சிக்கோங்க. கோதுமை ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அந்த வெள்ளை பாகு அதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியான வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கெட்டியானதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப்ல அதை கொண்டு வரணுமோ அந்த ஷேப்ல கொண்டு வந்துட்டு மேல நீங்க பாதாம் பிஸ்தா தூவினீங்கன்னா உங்களோட லாப்சி தயாருங்க.